ஹாய் கைஸ், வெல்கம் டு சினிமா வேர்ல்ட் யூடியூப் சேனல். இப்போ இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சதீஷ் அவர்கள் டைரக்ட் பண்ணி ஃபஸ்ட் டைமாக டைரக்ட் பண்ணி கவின் நடித்து வெளியாகிருக்க கிஸ் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு ஃபேண்டசிக் லவ் காமெடி மூவின்னே சொல்லலாம். படம் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி கிஸ் அப்படின்றனால ஓகே இது வந்து லவ்வர்ஸ் மட்டும் பார்க்க வேண்டிய ஒரு படம், ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான், ஃபேமிலியாக கூட போய் பார்க்கலாம். அங்கங்கே கொஞ்சம் சீன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ஆக்வர்டாக இல்லாமல் ஓரளவு பார்க்குற அளவுக்கு டீசெண்டாகவே தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ படம் வந்து பேரு தான் கிஸ், ஆனால் படத்தில் அந்த அளவுக்குலாம் அந்த கிஸ்ன்னு சொல்கிறனால அப்படி இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாகவே இருக்குது. டார்க் காமெடிஸ் நல்லா படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஸோ சதீஷ் அவர்களுக்கு இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டைம் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு படம் வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது சொல்ல முடியாது. பட் நம்ம சதீஷ் வந்து அவர் பார்த்துருப்போம் முன்னாடி, அவர் ஒரு டான்ஸ் கொரியோகிராஃப் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ளஸ் நடிக்கிறதா இருக்கட்டும், இதிலலாம் அவங்க அப்படி இப்படி இருந்தால் கூட ஸோ ஒரு டேரக்டராக அவர் இன்வால்வ் ஆகி இது பண்ணுறது ரொம்பவே பெரிய விஷயந்தான். ஸோ படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஓரளவுக்கான ஒரு வெற்றி படமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இங்கே படம் வந்து இதில் அப்படி ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கலாம் கிடையாது. படம் வந்து ஓவராலாக நீங்கள் போயிட்டு இப்போ காசு கொடுத்து நீங்கள் போய் உட்காந்து பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஹியூமர்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆன ஒரு சூப்பரான ஒரு படங்க. ஸோ நம்ம விடிவி கணேஷ் சாராக இருக்கட்டும், நம்ம ஆர்ஜே விஜயா இருக்கட்டும், இவங்களுடைய காம்போஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். படத்தில் கவினோட ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் சொல்லவே வேணாம். அவர் வந்து எப்பயுமே அவருக்கு கொடுக்குற ரோலை ரொம்ப அழகாகவே பண்ணுவார். இந்த படத்துலையும் அவருடைய ரோல் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி சூப்பராகவே நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ படத்தோட ஒன்லைனர் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ நம்ம கவின் சாருக்கு வந்து ஒரு புக்கு வந்து கிடைக்குது. அந்த புக்கு மூலயமா அவருக்கு ஏதோ ஒரு சூப்பர் பவர் கிடைக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான அவருக்கு ஒரு இது கிடைக்குதுன்னா, அவர் வந்து யாரெல்லாம் இப்போ பார்க்லேயோ பீச்சிலையோ ஏதோ ஒரு இடத்துல யாராவது கிஸ் பண்ணுறத அவர் பார்த்தாருன்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து இவருடைய கண்ணு முன்னாடி அப்படியே வந்துட்டு போகுது. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் நம்பர்ஸ்க்கு யாருக்குமே வந்து அது பாசிட்டிவாக முடியல, லவ்லாம் எல்லாமே நெகட்டிவாக முடியுது. ஸோ இதை வந்து இவருக்கு ஒரு பவர் மாதிரி அவருக்கு யாராவது கிஸ் பண்ணுறத பார்த்தா அப்படி தெரியுது. அப்படி ஒரு நாள் நம்ம வந்து ஹீரோயினை பார்த்து அவங்கள லவ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ அவங்களையும் பார்க்கும்போது அது ஒரு ஃப்ளாஷ்பேக், அவருங்களை கிஸ் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் இவருடைய லவ் ஸ்டோரியும் ஒரு நெகட்டிவ்ல போய் முடியுதுன்றத காட்டியிருக்கிறாங்க. இதை இவர் எப்படி சேஞ்ச் பண்ணுறாரு அப்படின்றத இமோஷனலாக கொண்டு போய் முடிக்கிற மாதிரி ஒரு நல்லாவே பண்ணியிருக்காங்க அந்த படத்தை. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் அங்கங்கே லேக் அடிக்கிற மாதிரி இருந்தாலுமே அதை ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம விடிவி சார் காமெடி, விடிவி கணேஷ் சாருடைய காமெடி இதெல்லாம் வந்து அங்கே படத்தில் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஆர்ஜே விஜயும் நான் அதுக்கும் கொஞ்சம் சலிச்சவனும் கிடையாது, நானும் நல்லா காமெடி பண்ணுவேன்ற மாதிரி இறங்கி அவரும் காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு பயங்கரமாக படத்தில். நல்ல ஹியூமர் வந்து இந்த படத்தில் வந்து எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். சின்ன ரோல்ஸாக இருந்தாலுமே அதை அவங்கவுங்க பர்ஃபெக்டாக நிறைவாக பண்ணிட்டு போயிருக்காங்க. தேவயானி மேடமாக இருக்கட்டும், கௌசல்யா மேடம், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா படத்தில் அவங்கவுங்களுக்குன்னு கொடுத்துருக்க அந்த ரோலில் ரொம்ப நிறைவாகவே பண்ணிட்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம். படம் வந்து ஓகே ஒர்த் டு வாட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த் டு வாட்ச் தான், கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டுமே கவர் பண்ணி இவங்க இதுவாக பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணும்லாம் நம்ம இது பண்ணவே தேவையில்லை, எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஆக்வர்டான சீன்ஸ்லாம் படத்தில் ஒன்றும் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படம் அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே லேக் அடிக்கிற மாதிரி இருந்தாலுமே செகண்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்து ஃபைனலாக முடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாகவே முடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சதீஷ்க்கு ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரில, ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம 100க்கு எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 75 to 80 கண்டிப்பாக கொடுக்கலாம். ஒரு ஃபன்னாக ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணி போய் இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம். நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக போகும், ஃபன்னாக போகும், ஹியூமர்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.